Hi, hello, this is TAP CA 360 from TAP IAS Academy. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 8th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி திருக்குறள் பார்த்துடலாம். ஆறாவது திருக்குறள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடவுள் வாழ்த்துக்கு கீழ் பொறிவாயில் ஐந்த வித்தன் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் குறள். ஸோ இங்கிலீஷில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாங் லிவ் தே பிளெஸ்ட் who have stood in path from falsehood fled, his who quenched lust that from the sense gates five proceed அப்படின்னு சொல்லக்கூடியதான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ எப்போதுமே நம்ம எதுக்கு இதை பார்க்குறோன்னா, ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனாக அந்த திருக்குறள் பார்க்குறப்ப நீங்கள் சில இதோட பொருள் நான் சொல்கிறப்ப சில வேர்ட்ஸை நீங்கள் இங்கே நோட்டிஃபை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அதை சூஸ் பண்ணுறப்ப ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அப்போ மீனிங் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் அதனுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே குறைத்து ஒழுக்கமான பொய்யற்ற நிலையில் அதை அழித்து இருக்கக்கூடிய அந்த கடவுளை நம்ம தொழுது எண்ணி அதே வழியில் நம்மளும் அந்த ஆசைகளை ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய அந்த ஆசைகளை விட்டு விலகி இறைவனடி சேர்ந்து இருக்கக்கூடிய நாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீண்ட ஆயுளுடன் நல்லபடியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த குறளுடைய மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். த பிரசிடென்ட்ஸ் போலீஸ் கலர் அவார்ட் இஸ் அவார்டட் டு ஹூம். ஸோ அந்த பிரசிடென்ட் போலீஸ் கலர் அவார்டை வேறு நேமில் சொன்னோம்னா நிஷான் அப்படிங்கிற பேர்லேயும் சொல்லலாம். போலீஸ் கலர் அவார்டு அப்படிங்கிறது பிரசிடென்ட் கையால் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. இந்த அவார்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக விதிவிலக்கெல்லாம் இல்லாமல் 25 ஆண்டுகளுக்கு மேலே நல்ல சர்வீஸ் பண்ணுறவங்கள செலக்ட் பண்ணி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பிரசிடென்ட் கையாலேயே கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் இந்த போலீஸ் கலர் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. நிஷான் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. போலீஸ் பர்சனல்ஸ்க்கு தான் இந்த அவார்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, இப்போ the police color award has been awarded Nishana. It is one of the highest honors for police personnels in India. Police personnels from Odisha and Uttarakhand have been recognized. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக யார் இந்த அவார்டை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் போலீஸும் ஒடிசா போலீஸும் தான் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்னைக்கு எப்போ இந்த அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2009லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவார்டுக்காக நம்ம அந்த அப்ளிகேஷனை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஆஃப்டர் 13 இயர்ஸ் ஆஃப்டர் 2009க்கு அப்புறம் தான் 2022 ஜூலை 31 இந்த போலீஸ் கலர் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட் கையால் வாங்கக்கூடிய அவார்டை நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். 150வது அந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட 150 கால ஆண்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி அப்போ தான் இருந்தாங்க. ஸோ அப்போ தான் அப்பீல் பண்ணாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவார்டு வாங்கியிருக்கோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட். வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆர்டெமிஸ் 2 மிஷன்? ஸோ ஆர்பிட் தி மூன் வித் ஆஸ்ட்ரோனட்ஸ். ஸோ இந்த ஆர்டெமிஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது மார்ஸில் இது பண்ண ரிசர்ச் பண்ணுறது, மூனில் ரிசர்ச் பண்ணுறது, இது எல்லாமே அங்கே போய் காலனைஸ் ஆகி நம்ம அங்கே குடியிருப்பு வசதிகள் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் ரேர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் மினரல்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்து யூசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்போ அங்கே போய் இன்னும் எடுத்து இது பண்ணலாம். அதை முதல்ல பண்ணக்கூடிய நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே டெவலப் ஆகிட்டு தானே போகும். ஸோ அப்போ அது ரிலேட்டடான ரிசர்ச்சர்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணை ஃபுல்லாக போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருக்காங்க. 10 டேஸில் திரும்பி அவங்க வந்துடுவாங்க. இதில் 4 மெம்பர்ஸ் கூடிய க்ரூ போயிருக்கு, ஒரு குரூப்பாக போயிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 6 hours அந்த பேக் சைட் ஆஃப் தி மூன் சுற்றி வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த குரூப்புமே போய் அந்த பேக் சைட் ஆஃப் தி மூனை பார்த்ததே கிடையாது. ஒன்லி ஃப்ரண்ட் சைடு அங்கே இருக்கிறது தான் பார்த்துருக்காங்க. பேக் சைட் ஆஃப் தி மூனை போய் ரவுண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க.
ஸோ அப்படி இருந்தப்ப பார்த்தீங்கன்னா சிக்னல்லாம் பாதி மணி நேரம் வந்து கட் ஆகிருக்கு. அதை தாண்டி நம்ம ஏர்த்தோட கனெக்ஷன் சுற்றி வரப்போ தான் ஏர்த் கனெக்ஷன் வந்து கிடச்சி அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த விண்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் ஏர்த் மூன் மேலே போய் விழுந்துச்சுன்னா அது எப்படி இருக்குது, அந்த மாதிரியான ரிசர்ச்சஸ் அதெல்லாம் அவங்க கண் முன்னாடியே பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கட்டமாக வந்து சவுத் போல் ஆஃப் தி மூனு தான் போய் இப்போ ரிசர்ச் பண்ணுறது. அதில் என்ன நம்ம வந்து மனிதர்கள் போய் வந்து குடியிருப்பு பண்ணுற வகையில் இருக்குதா அதெல்லாம் வந்துட்டு பண்ண போகிறாங்க. தென் துருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் போல வந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் இவங்க இந்த இது ஆரம்பித்ததுலேருந்து கவர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மூன் ட்ராவலில் இருந்த அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டை வந்துட்டு இவங்க வந்து இப்போ பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுபடி பார்த்தீங்கன்னா அப்போலோ 13 1970 போயிருக்காங்க. ட்ராவல்டு அபவுட் 3.99 lakh கிலோமீட்டர்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2,52,756 மைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லேக்கில் பார்த்தீங்கன்னா 4.06 lakh கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா போன ரெக்கார்டை வந்து இவங்க பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, இதுதான் ஆர்டிமஸ் 2 மிஷன். ஸோ மெயின் இதுன்னா ஆர்பிட் த மூன் வித் அஸ்ட்ரோனட்ஸ் 4 க்ரூஸ். ஃபஸ்ட்டு ஒரு பெண் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் கலர் டிஃப்ரென்ஸில் ஒருத்தர் போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு க்ரூ செட்டப்பில் அவங்க போயிருக்காங்க. ரிட்டன் வந்து வந்துடுவாங்க. ஓகேவா, 10 days தான் அவங்களுடைய ட்ராவல் டைமாக ரிட்டன் வந்துடுவாங்க. இப்போ வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட், the prototype fast breeder reactor at Kalpakkam is primarily designed to use which element in the future? So எந்த எலமெண்ட்டை ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க? ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். இப்போ வந்து ஒரு நிலையாக ஆகியிருக்கு ஒரு ரியாக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுமின் நிலையம் வந்து நிலையாக ஆகியிருக்கு. இது மூலிமா அடுத்த வேகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய திறன், மறுசுழற்சி பண்ணக்கூடிய இந்த நியூக்ளியரை மறுசுழற்சி பண்ணக்கூடிய வகையில், ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வகையில் வந்துட்டு இருக்குது. எல்லாமே அந்த விதத்தில் டிசைன் ஆகி செட்டப் ஆகிருக்கு. ஃப்யூச்சரில் வந்துட்டு எந்த எலமெண்ட்னா தோரியம் 232 யூஸ் பண்ணி வரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். A 500 megawatt fast breeder reactor has been developed. It has entered the first stage of the operation. First stage of operation start பண்ணிட்டாங்க. 500 megawattல fast breeder reactor, nuclear power breeder reactor வேகமா செயல்படக்கூடிய திறன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் வந்துட்டு இருக்கு. Developed by the IGCAR பவனி. பவன்னா பாரதிய நபிக்கியா வித்யுத் நிகம் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது கீழே தான் இது டெவலப் பண்ணியிருக்காங்க. யூசஸ் என்னன்னா mixes of uranium and plutonium fuels mix பண்ணி யூஸ் பண்ணுறதும் and eventually designed to utilize thorium 232 ஃபியூச்சரில் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான அமைப்புகள், அதுலேருந்து யுரேனியம் U233 வந்துட்டு மாற்றி செயல்படுத்துகிற வகையில் வந்துட்டு அதை ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ்டு சேஃப்டி சிஸ்டம், யூஸ் ஆஃப் லிக்விட் சோடியம் கூலண்ட் கேப்பபிலிட்டி ஃபார் ஃபியூயல் ரீசைக்ளிங். நியூக்ளியரை ரீசைக்கிள் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணலாம் அந்த எனர்ஜியை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து லிக்விட் சோடியம் கூலண்ட் கேப்பபிலிட்டி மூலயமா வந்து ஃபியூயல் ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மூலயமா பண்ணக்கூடிய வகையிலையும் இருக்குது. ஸோ இது மூலயமா என்ன அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர் அணு மின் நிலையங்கள் மூலயமா வந்து நம்ம 3 ஸ்டேஜஸ்லாம் போனாலும் அணு மின் நிலையங்களில் நம்ம இப்போ ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு வரோம். ஃபாஸ்ட் ப்ரீடராக இருக்கக்கூடிய ரியாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வேகமான மின் உற்பத்திகள் திறனை வந்து கூட்டிக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், who is the CEO and managing director of the Air India since 2022? So Campbell Wilson, நியூசிலாண்டை சேர்ந்தவர். 2022 இவர் தான் CEO and managing director of Air India இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏர் இந்தியா வந்து டாடா குரூப்ஸோட சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த ஃப்ளைட்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு தான் வந்து சிஇஓவாக 2022 நியூசிலாண்டை சேர்ந்த கேம்பல் வில்சன் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தார். ஸோ அவர் வந்து இப்போ லேட் கேம்பல் வில்சன் ஆபிஷரி நியூஸாக நம்ம பார்க்குறோம், இறந்துட்டாரு. ஸோ அதை பார்க்குறோம். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மேனேஜிங் டைரக்டர் சின்ஸ் 2022 நியூசிலாந்து. Okay, next, the current delimitation of constituencies in India is based on which year census அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1971 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சஸ் டேட்டா இப்போ ஸ்டேஜ் 1 ஆரம்பித்து April 1 ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா இதில் delimitation is frozen until 2026 அப்படின்னா 84th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் படி இது வந்து சேஞ்சஸ் வரப்போகுது. என்னன்னா வந்து
இப்போ வரைக்கும் 1971 சென்சஸில் அப்போ இருந்தது வந்து 50 crores 60 crores இருந்துச்சு. இப்போ வந்து 147 crores மேலே நம்ம அதிகமாக போயிட்டுருக்கோம் பாப்புலேஷனில். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த கான்ஸ்டியூன்சிஸ்லாம் வந்து பிரிச்சிருப்பாங்களா, அது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். எப்போ 1971லேருந்து இது பண்ணி இப்போ வரைக்கும் அப்படி பண்ணுறோம். இப்போ வந்து 2026 எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கான்ஸ்டியூஷன்சியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிவிஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஆல்சோ இது நாட் ஒன்லி இன் இப்போ தமிழ்நாடு, ஆல் ஓவர் தி இந்தியா தேர் கோயிங் டு பி எனி சேஞ்ச் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு 2026 சென்சஸ் படி வந்துட்டு அந்த கான்ஸ்டியூன்சிஸில் சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 33% ஆஃப் தி உமன் அதுக்கான அவங்களுக்கான ரிசர்வேஷன் கொடுக்கறதும் இருக்குது. ஸோ அதனால இது எல்லாமே ரிலேட்டடான கான்ஸ்டியூன்சிஸ் சேஞ்சஸ் எல்லாமே வந்து அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷனல் 84 அமெண்ட்மெண்ட் படி தி லிமிடேஷன் இஸ் ஃப்ரோசன் அன்டில் 2026. 2026க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூன்சியை வேறு மாதிரி வந்து ரீட்ரா பண்ணி மாற்றி அமைக்கிற மாதிரி செட்டப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். In which event did India win gold at the ISSF World Cup? இந்தியானோட இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷூட்டிங்ஸ் ஃபெடரேஷன். ஓகேவா? ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக வந்து கோல்டு இந்தியா சார்பில் யார் வின் பண்ணியிருக்கா, எதில் வின் பண்ணியிருக்காங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்ஸ்டு டீமில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஓன் மெடல்ஸ் இந்த 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட். பாலக் அண்டு முகேஷ் நெலவலி சிங் ஓன்ய கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் வந்து இந்த மிக்ஸ்டு டீமில் வந்துட்டு பாலக் அண்ட் முகேஷ் நெலவலி சிங் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். நியூ அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது, சென்னை தமிழ்நாடுல இருக்குது. 3rd சென்டராக பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தானில் வந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து எங்கே இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா April 2, 2026 வந்து ஜலவார் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ அங்கே தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? நியூ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறத வந்து டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் அவங்க தான் வந்துட்டு இது லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எங்கே கரெக்டான லொக்கேஷன் எங்கே இது ஆகுது அப்படின்னா இந்த சென்டர் எங்கே வருதுன்னா ஜேஃபார்ம் பவானி மண்டி ராஜஸ்தானில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து 3rd சென்டர் ஆஃப்டர் டு தி தமிழ்நாடு, சென்னை அண்ட் தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரொடக்டிவிட்டி ப்ரொமோட் பண்ணுறது மாடர்ன் நேச்சுரல் ஃபார்மிங் டெக்னிக்ஸ். இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஃபார்மிங்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது, மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண வேண்டியது, என்னென்ன ஃபார்மிங்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாமோ அது ரிலேட்டடாக என்னெல்லாம் பண்ணுமோ அந்த சென்டர்ஸில் அதுக்கான ரிசர்ச்சஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் வில் கோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Lalit Sherawat won a silver medal in which category as the Asian Wrestling Championship அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 55 kg Greco-Roman அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் Greco-Roman 55 kg கேட்டகரியில் லலித் ஷெராவத் வந்து சில்வர் ஓன் பண்ணியிருக்காரு. 87 kg கேட்டகரியில் சுனில் குமார் அண்ட் அனதர் இந்தியன் ரெஸ்லர் ஓன் பிரான்ஸ் மெடல். கான்சிக்வென்ட்லி செகண்ட் டைமாக வந்துட்டு தொடர்ந்து இப்போ 2வது டைம் வாங்கியிருக்காரு. 87 கேட்டகரியில் கேஜி கேட்டகரியில் சுனில் குமார் வந்து இந்தியன் ரெஸ்லர் ஓன் பிரான்ஸ் மெடல், செகண்ட் டைமாக பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு. இதுக்கு மேலே லலித் ஷெராவத் வந்துட்டு சில்வர் வந்துட்டு இப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.